பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். சொம்புன்னா இப்படி சொம்பு அடிக்க கூடாது. எங்க வீட்டுல இதான் பெரிய சொம்புன்னு நினைக்கிறேன். இதை விட இது கிளாஸா, இதை விட பெரிய சொம்பு நான் பார்த்துருக்கே முடியுது. மோசமான சொம்பு அடிக்கிறாருங்க. அதை நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். நான் ப்ரோமோ பார்த்து எப்போதுமே ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பல டைம் சொல்லுவேன். நிறைய பேர் ப்ரோ நீங்க சொன்னதான் ப்ரோ உண்மை அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எப்பா எனக்கு அப்படியே காண்டா இருக்கு. ஷோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கடுப்பா இருந்துச்சு. ஒருத்தர் காரி துப்புறாங்க. காரி ஒரு பொண்ணு துப்புது. பூர்ணிமா தான் காரி துப்புது. விஷ்ணுவை பார்த்து துப்பி கொடுக்குது. அதாவது நீங்க துப்பிட்டீங்களா, அதாவது உமிழ் நீர உமிழ்வது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி போட்டு சொம்படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. கேட்க வேணாமா, ஏமா காரி துப்புற அந்த அளவு கேவலமான செயல்லாம் நீ செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ஷெய்ட் பார்வோட கேட்கணும்ல. ஏங்க பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு செம்ம காண்டாதான் இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இன்னைக்கு நடந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஷோக்குள்ள போய் பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க விஜய் ஷியாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட் கண்டிப்பா கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா அதே மாதிரி பேசினாரு. அந்த விதத்துல அவருக்கு ஒரு ஹாட்ஸ்அப் கொடுத்துடலாம். அதுக்கு மட்டும்தான், மற்ற எதுக்குமே பாத்தீங்கன்னா கேவலமா தான் நம்ம கேட்கணும். நம்மளால முடியல. அதாவது நம்ம நடிப்பு துறையா இருக்கட்டும், தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரை நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா அவர் அப்படி இல்லடா, இந்த வேர்டெல்லாம் நான் சொல்ல விரும்பல, சாக்கடை லெவலுக்கு இறங்கி பண்றாருங்க அப்படின்னு தான். இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. நம்மளுக்கு கண்ணெதிரே தெரியுது. நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். 1 hour எபிசோடு பார்க்கும்போதே இவ்வளோ விஷயங்கள் தெரியுது அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் கதறுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நம்மளுக்கே தெரியும். இந்த வாரம் விசித்ராவை அடுத்த வாரம் அனுப்பணும் அப்படின்றக்காண்டி தான் அவங்க ட்ரூ ஃபேக்டர் அவங்க சொல்லுவாங்க, ட்ரூ கலர் அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்று 20 நிமிஷம் ஃபுல்லாவே அவங்களதான் காமிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் அடிச்ச சொம்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாவே பார்த்தரலாம். இந்த வாரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கேட்கணும். அதை வச்சுதான் நம்ம பார்ப்போம். எப்போதும் அவர் கேட்க மாட்டாரு, மாயா ஹாசனா தான் தெரியறான்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். அதனால விசித்ரா பாத்தீங்கன்னா பர்சனல் மேட்டரை இழுத்து தினேஷை அவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க. நீ வந்துடாதமான்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து கையெடுத்தெல்லாம் கும்பிட்டாங்க. இது மணி ரவீனா கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேவலகலமெல்லாம் கேட்டாங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. நாளை கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சண்டே எபிசோடு இவர் அனுப்புற அவர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு புத்தகம் புத்தகம் வாயில கூட வர முடியாது. அதாவது புத்தகம் இந்த வாரம் உங்களுக்கு பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஓட்டிட்டு அப்படியே போயிடுவாரு. அவர் அரசியல் நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்துறாரு. சரி, அதை பத்தி கேட்கவே இல்லை. இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா யார் என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உச்சகட்ட சொம்பு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இந்த டீமுக்காக அடிக்கிறதுக்காக தான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. அவர் நிறைய விதத்துல இந்த டீமை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பண்ணாரு. அதை எதையுமே கேட்கவே இல்லை. நம்ம ப்ரோமோல பார்த்திருந்தோம்ல, யாரும் அந்த மார்க் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை 1 hour எபிசோட்ல காட்டவே இல்லை. லைவ் ஸ்ட்ரீமிங்ல மட்டும் தான் காட்டினாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது மாயாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பச்சையாவே தெரியுது. இப்ப அது நானே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஏன்னா விஜய் சொல்றதா இருக்கட்டும், நிக்சன் சொல்றதா இருக்கட்டும், மாயா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. உங்க எல்லாம் சொல்றதை பார்க்கும்போது நல்லவங்க, மாயா டீம் எவ்வளவு நல்லவங்க, நம்ம தாண்டா பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி நம்மளே பைத்தியக்காரனாக்கிறானுங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதை ஒரு வழியா பூசி மொழி விட்டானுங்க. அதாவது விஜய் இப்படி எல்லாம் கை வச்சு இதை எடுக்கணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பச்சையா தெரியுதுடா. அதை எடுங்கிறான். அதை வச்சுதான் கேம் ஆடி ஜெயிச்சானுங்க. ஆனா இல்லவே இல்லைன்ற மாதிரி இவர் ஒரு நாடகத்தை ஆடி விட்டாரு. நம்ம ப்ரோமோ பார்த்து எல்லாம் ஏமாந்துட்டோம். சரி, அது ஒரு சைடு இருக்க. பூர்ணிமா பாத்தீங்கன்னா அந்த முயல் டாஸ்க்ல காரி துப்பி பாத்தீங்கன்னா முயலை தூக்கி போட்டாங்க. அது விஷ்ணுவங்க பார்த்துருந்தாலும் கிழிச்சிருப்பாப்புல. ஆனா பார்க்கல அவரு. அதை எப்படி அவர் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீங்க காரி துப்புனீங்க, எதுக்காக காரி துப்புறீங்க? இத்தனை கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரி துப்புற அளவு அவர் என்ன பண்றாரு? அவ்வளவு தரம் தாழ்ந்து ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் ஆச்சும் கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, எதுக்கு நீங்க காரி எல்லாம் துப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஹார்ஸான வார்த்தையை பேசிக்கணும், வார்னிங் ஆச்சும் கொடுத்துருக்கணும். ஆனா இவர் எதுவுமே பண்ணல. காரி துப்பி இருக்கீங்க, எதுக்கா? உமிழ் நீரை உள்ள வச்சிருக்கும் போது வெளியில வரதானே செய்யும். ஏன் மூஞ்சில கூட துப்புங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதை பண்ண மாட்டீங்க நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பூசி முழுவுறாளுங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம எபிசோட் பார்த்த நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு காண்டா இருக்குன்னு தெரியும். என்னதான் அவங்க குரூப் கேம், நீனும் குரூப் கேம் விளாடுற, அது பிரச்சனையே கிடையாது. குரூப் கேம் தான் விளாடுறீங்க, நம்மளுக்கு பச்சையா தெரியும். அப்படி இருக்கும்போது இதே விஷ்ணுவோ இல்ல வேற யாரோ இவங்களை பார்த்து காரி துப்பி
துப்பி இருந்தா உமன் சேஃப்டி காரை தூக்கி இருப்பானுங்க, இந்நேரம் வந்து ரெட் கலர்ல தூக்கிட்டு நின்று இருப்பானுங்க. இந்த வாரம் வந்து போனோம் காரி துப்புறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் சொம்பு அடிச்சு விட்டு விரட்டி விட்டுருப்பாரு. செம்ம இரிட்டேட்டா இருந்துச்சு. அப்புறம் இந்த டீம் மொத்தமாவே பாத்தீங்கன்னா இவங்கள சைடு பாத்தீங்கன்னா இவங்கள டீமாவே ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இவங்க நாங்க டீமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இவனுங்க பேசி வச்சுதான் பண்ணுவானுங்க, பேசி வச்சுதான் விளையாடுவானுங்க. இவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட் யார் தெரியுமா இருக்கும்? விஷ்ணுவே தினேஷையும் காலி பண்ணும், பூர்ணிமாக்கு எப்போதும் பாத்தீங்கன்னா மணியை காலி பண்ணும் அப்படின்னு இருக்கும். அதுவாவே நினைச்சுக்கோங்க. ரவீனா காண்டி விளையாடுறா, ஒரு சில டைம் இண்டிவிஜுவலா விளையாட ட்ரை பண்றானுங்க. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை. அந்த இன்னைக்கு ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாரு, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் யாரு, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதுல கமலையுமே அவரையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுச்சு. ஒத்துக்காம மாதிரி அதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யாரையும் இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்குது என்னன்னா, சாட்டர்டே எபிசோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எவிக் பண்ணி டைரக்டா இது பண்றாங்க, சண்டே எபிசோட்ல தான் அனுப்பிச்சாங்க. சாட்டர்டே வந்து யாரையாச்சும் காப்பாற்றணும். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா காப்பாற்றவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல ஹையஸ்ட்ல இருக்கிறது வந்து இவர் தான் இருக்காரு, தினேஷ் தான் இருக்காரு. அவரை கூட காப்பாற்றலாம், நான் அவரெல்லாம் காப்பாற்றவே இல்லை. அவர் வந்து பர்சனல் வந்து ரக்ஷிதா மேட்டர்லாம் இழுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நாளைக்கு அவர் கேட்கணும் கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு வார்த்தையாச்சும் கேட்டா கூட மனசாரு, இந்த மாதிரி பர்சனல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க அது வந்து பர்சனலா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத கான்ஃபிளிக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு எச்ச வேலையா பாக்குறாங்க, நீ இருக்கிறதுக்கு சாகலான்னு வந்து விசித்ரா சொல்லியிருக்காங்க நேத்து. இதுங்கெல்லாம் இருந்து என்ன பண்ண போகுது, உங்கள்கிட்ட ஒம்பளுத்துல எல்லாம் செத்தரணுமா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது. நீங்க பண்ற வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நாமினேஷன்ல மட்டும் வாங்க, உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கோம். அப்புறமேட்டு இந்த வாரம் வந்து மாயாவை காப்பாத்துறதுக்காண்டு இவங்க என்ன வேணா பண்ணுவானுங்க. இப்போ வரைக்கும் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா இவ்வளவுதான் இருக்காங்க, நம்ம ரவீனாவும் நிக்சனும் வெளியில போயிட்டதா ஒரு உருட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ரவீனா போனாலும் பிரச்சனை இல்லை, நிக்சன் போனாலும் காஜி நிக்சன் போனாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா மாயா, அதுக்கு மேல நிக்சன், அதுக்கு மேல விஜய் வர்மா என்கிற சொம்பு அவரு அதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா ரவீனா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வந்து ரவீனாவை இது பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேட்டா வந்து அன்அபிஷியல் ஓட்டு, இது ஓட்டிங்ல வந்து அவங்களுக்கு அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா திராணி இருந்தா காட்டுங்க, இந்த ஓட்டு இந்த நாங்க பாக்குறோம், இந்த மாதிரி அந்த ஓட்டையும் காட்டுங்க, மாயாக்கு உள்ள ஓட்டு வந்து சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணிட்டு மாயா உள்ள வச்சிருங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வியாவே இருக்கு. அப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கம்பீரமாக உள்ள போய் உட்காந்துட்டாரு நம்ம விஷ்ணு அவர்கள். அது விசித்ராக்கு பொறுக்காம தலகணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் தலகணத்துல ஆடிட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி கேட்கணும்னா கேவலகலமா கேட்டலாம், ஆனா எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு தரம் தாழ்ந்து பேச வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு யார் வெளில போறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாயா ஹாசன் உள்ள இருப்பாங்களா இல்ல வெளியில போறாங்களா, என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம டாக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.